Theorem 4. Converse of angle bisector theorem. Statement. If a straight line through one vertex of a triangle divides the opposite side internally in the ratio of the other two sides, then the line bisects the angle internally at the vertex. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஆங்கிள்லேருந்து ஒரு லைன் புறப்படுது, அது போயிட்டு ஆப்போசிட் சைடை போய் சேரும்போது இந்த ரெண்டு சைடையும் ஈக்குவலாக பிரிக்குது. சரியா? இது பிரிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆங்கிளையும் ஈக்குவலாக பிரிச்சிருக்கோன்றாங்க. சரியா? இப்போ நம்ம ப்ரூஃபுக்கு போயிடலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் ஏபிசி, அப்புறம் ஏடி பைசெக்ட் பிசி, ஏடி பைசெக்ட் பிசி, இந்த சைடு including angle A. அதாவது ஏடிங்கிறது பிசியை பிரிக்குது. ஏதோ பிசியை மட்டும் பிரிக்காமல் ஆங்கிள் ஏவும் சேர்த்து பிரிக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் கொடுக்கணும். சரியா? அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. சரியா? இதை கொடுத்துருக்காங்க. ஏபி பை ஏசி பிடி பை டிசி. இந்த ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு. இந்த ஏடி பைசெக்ட் பண்ணுறதுனால இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு. இந்த ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவலானு கேட்குறாங்க, ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஏன் ரெண்டும் இப்போ என்ன அர்த்தம்? இது ரெண்டும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணால் அது வேறையாக எடுக்கணும் இல்லையா? இது 1, இதை 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா வேறு எடுத்தால் தான் இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் இது 1, 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரூவ் பண்ணலாம். என்ன ப்ரூவ் பண்ணணும்? 2 ஏடி பைசெக்ட் ஆங்கிள் ஏன்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? இது மட்டும் அது பைசெக்ட் பண்ணல, ஆங்கிளையும் பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். அதாவது எப்படி? ஆங்கிள் 1ம் ஈக்குவல் டு ஆங்கிள் 2வும் ஈக்குவல்னு சொல்லணும். சரியா? ரெண்டும் வேறு இல்லை, பேர் தான் வேறு, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ட்ரா எ லைன் சிஇ, parallel to என்னது டிஏ இல்லையா? டிஏக்கு பேரலாக வரைஞ்சிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அண்ட் எக்ஸ்டெண்ட் பிஏ டு மீட் சி அட் இ. சரியா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேரலாக மட்டும் வரையாமல் பிஏ லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எதுக்காக? இந்த சி லைனை ஈங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுறதுக்காக. சரியா? இது முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணலாம். அப்போது இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனு, இது ஏழு நம்ம வரைஞ்சதே ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? இப்போ இந்த ஆங்கிள் பாருங்கள், இந்த ஆங்கிள் இது ஆல்டர்னேட் ஆங்கிள் இல்லையா? இது 2னா அப்போது இது 2. இந்த ஆங்கிளை பாருங்கள், இது 1னா அப்போ இது 1. இது டிரான்ஸ்வர்சல் இல்லையா? ஒரே சைடில் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்வர்சல், ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா அது ஆங்கிள், இது ஆல்டர்னேட் ஆங்கிள். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஆங்கிளை தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ வேறு எதுவுமே இல்லை. 1 let BAD ஈக்குவல் டு 1, BAD 1, அப்புறம் DAC 2 அண்டு DAC ஈக்குவல் டு 2. எப்படி? யார் சொன்னாங்க? நானும் அசியூம் பண்ணினேன் இல்லையா? அப்போது அசம்ஷன் நானே அசியூம் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன்று, எது இதெல்லாம் 1 எது இதெல்லாம் 2ன்னு பார்க்கலாம். பிஏடி அப்புறம் ஏஇசி அண்டு ஈக்குவல் டு ஏஇசி ஈக்குவல் டு 1. தேர்ட் ஒன்று, டிஏசி அப்புறம் ஏசிஇ, டிஏசி அப்புறம் ஏசிஇ. என்ன ஈக்குவேஷன் இது? இது ஆங்கிள், இது 2, ஆங்கிள் 2 இல்லையா? இது எப்படி எழுதுனா? டிஏ parallel to CE
இது என்ன ஆங்கிள் 1, இந்த 1 1 என்ன ஆங்கிள் சொன்னேன், டிரான்ஸ்போஸ் இருக்கும் இல்லையா, அப்போது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இது பாருங்கள் ஆப்போசிட் சைடில் இருக்குது இல்லையா, அப்போது அதே தான், இதே கண்டிஷன் தான். டிஏ பேரலல் டு சிஏ இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஆங்கிள் என்னவா ஆயிடுச்சு, ஆல்டர்னேட் ஆங்கிள் ஆயிடுச்சு. ஆச்சுங்களா. இப்போது தேல்ஸ் தியரம் படி இந்த பக்கம் வந்து பாருங்கள், இந்த பக்கம் வந்து பாருங்கள். தேல்ஸ் தியரம் படி பிஏசி ட்ரையாங்கிள், பிசிஇ ட்ரையாங்கிளில் தேல்ஸ் தியரம் படி எப்படி அதெல்லாம் இந்த பக்கம் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா பிஏ பை ஏஇ பிடி பை டிசி. தேல்ஸ் தியரம் படி ஒருத்த ஒன்று பிஏ பை ஏஇ ஈக்குவல் டு BA by AE BD by DC இல்லையா, BD by DC. இது ஈக்குவேஷன் 2. எப்படி அதனால தேல்ஸ் தியரம் வச்சு யூஸிங் தேல்ஸ் தியரம் போட்டுங்க, தியரம். இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 1 ஏற்கனவே கொடுத்துட்டேன் நான் இல்லையா, கிவனில் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் 2 இது ரெண்டையும் நான் சேர்த்து எழுத போகிறேன். எழுதுனா என்ன வரும் பாருங்க, பாருங்கள் BA AB இல்லையா, BA AB, ஆமாம் BA AB, இது BD DC. இங்கே பாருங்கள் ABAC ஈக்குவல் டு BD DC. அப்போ என்ன எழுதலாம், இந்த BD DC காம்பதில் நான் ABAC போடலாமா, இங்கே இந்த BD DC காம்பதில் இங்கே நான் இந்த ABAC எடுத்து நான் போட போகிறேன். அப்போது ஃப்ரம் 1 and 2 we get என்னது BA முதல்ல அங்கே ABDக்கு பதில் AB பை AC ஈக்குவல் டு BA பை AE இல்லையா, BA பை AE. இப்போ பாருங்கள் BAவும் ஒன்று தான், ABAயும் ஒன்று தான் இல்லை, BA ஒன்று தான், ABயும் ஒன்று தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாமா ஏபியும் BAவும். அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும் பாருங்கள், கேன்சலிங் AB கேன்சல் பண்ணால் இது ரெண்டு கேன்சல் பண்ண என்ன வரும் பாருங்கள், AC ஈக்குவல் டு AE. இப்போ பாருங்கள் இந்த பெரிய ட்ரையாங்கிளை இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரையாங்கிளையும் இதுக்கு முன்னாடி தேர்தலையும் அதுதான் தேரம் 3லையும் இங்கே பாருங்கள். இப்போது AE ஈக்குவல் டு ஏசின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், AE ஈக்குவல் டு ஏசின்னு. அப்போ என்ன ட்ரையாங்கிள் இது, ஐசோசல் ட்ரையாங்கிள். ஐசோசல் ட்ரையாங்கிள் சைடு மட்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டுனா போதுமா, ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, இப்படி தானே இருக்கும். ஐசோசல் ட்ரையாங்கிள் ரெண்டு ஆங்கிளும் ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ஏசி ஏஇ மட்டும் தான் ஈக்குவல்னு சொல்லிக்கிறோம். அப்போது நான் என்ன பண்ணுறேன், 1 and 2 ஈக்குவல்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போது பை அப்போ என்ன இதெல்லாம், இந்த ட்ரையாங்கிள் ஏசிஇ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிஇ ஈக்குவல் டு ஐசோசல் சரியா. அப்போது இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுங்க. அப்போது ஏசி ஈக்குவல் டு ஏஇனா அப்போ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா. அதுபோல் அப்போது இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குதுன்னா அது சைடை மட்டும் பிரிக்கலாம், அந்த லைனு வேறு எதை பிரிக்குது, ஏடி பைசெக்ட் ஆங்கிள் ஏவையும் ஆங்கிளையும் சேர்த்து தான் பிரிக்குது, சைடை மட்டும் பிரிக்கலாதுன்றேன். இதை எப்படி எழுதலாம், 1 ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏடி ஆங்கிள் 2 ஈக்குவல் டு டிஏசி. அதாவது எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டேன். ஆங்கிள் 1 பிஏடி ஆங்கிள் 2 டிஏசி இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறது தான் இந்த ஐசோசல் ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்சது. ஓகேவா. அப்போது என்ஸ் ப்ரூவ்டு அவ்வளோதான் சார்.